வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுடைய இந்த 3 பிஹேவியர்ஸை டாலரேட் பண்ணவே மாட்டாங்க. நம்பர் 1, நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஒரு ஏரியாஸில் வீக்காக இருக்கோம், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, இல்லைன்னா அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வி ஹாவ் டு அக்செப்ட் இட். அதை விட்டுட்டு நம்மளை வந்து பர்பஸாகவே இன்சல்ட் பண்ணுறது, நம்மளை டீக்ரேட் பண்ணி பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை, நம்ம டிக்னிட்டியை டச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அதை நம்ம டாலரேட் பண்ணவே கூடாது. நம்பர் 2, இமோஷனல் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ட்ரிக். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லாட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இமோஷனலி உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கக்கூடிய பர்சனான நீங்க உங்ககிட்ட இதெல்லாம் எதுவுமே செல்லுபடி ஆகாது. அவங்க வந்து உங்களை மேனிபுலேட் பண்றாங்க, உங்களை ரொம்ப டாமினேட் பண்றாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுனாவே இமீடியட்டா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டக்குன்னு வெளியில வந்துருவீங்க. நம்பர் 3, நம்மளை வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நம்ம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றதும் இல்லை. பட் எவ்ரிஒன் டிசர்வ்ஸ் டு பி ட்ரீட்டட் வித் கைண்ட்னஸ், ஃபேர்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல நமக்கு இல்லை அப்படின்னா அப்போ அங்கே நம்ம இருக்கிறது நோ யூஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்காக நம்ம தான் ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளை யார்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. விட்டு கொடுத்துடாதீங்க.